நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய காலை பொழுதுல விசேஷமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய அதிசயமான பிப்ரவரி மாதத்துல ஆண்டவருடைய வார்த்தை அதிசயம், இந்த மாதம் அதிசயம். உட்கார்ந்திருக்கிற நாங்களும் ஒரு அதிசயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல எத்தனை அதிசயங்கள் என்பதை நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். எத்தனை அதிசயம் இருக்குது உலகத்துல? 7. பரவாயில்ல, இது உலகத்துல ரெக்கார்டிக்கலான அதிசயம். ஆனா பரலோகத்துல போய் கேட்டீங்கன்னா உலகத்துல உள்ள அதிசயங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. உலகத்துல ரெக்கார்டிக்கல இருக்கும். உலகத்துல சொல்லுவாங்க, விக்கிபீடியால பாத்தீங்கன்னா இருக்கும், ஜெனரல் கொஸ்டின்ல இருக்கும், ஐக்யூல இருக்கும். ஆனா இதே கொஸ்டின் அங்க போய் கேட்டீங்கன்னா இது அங்க என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. நீங்க போய் கேளுங்க, ஆண்டவரே உலகத்துல அதிசயத்தை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா வேதாகமம் அங்கே உடனடியாக உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும். நம்ம நினைக்கிற அதிசயத்துக்கும் அங்கே பரலோகத்துல வேதாகமம் சொல்லுகிற அதிசயத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். வேதத்துல எதை அதிசயம் சொல்லுவாங்க தெரியுமா? வாசிங்க, சங்கீதம் 139 14. வேகமாய் வாசியுங்கள், உள்ளு ஒத்துழைப்பு கொடுங்க, சத்தமாய் வாசியுங்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. வேதாகமம் சொல்லும், எங்கப்பா போய் அதிசயத்தை தேடுற? எதெல்லாமோ நீ அதிசயம் சொல்றிய, உன்னுடைய புக்கை பார்த்து, உன்னுடைய விக்கிபீடியா பார்த்து சொல்றிய, அது உங்களுக்கு வேணா எப்படி இருக்கும்? அதிசயமா இருக்கும். பரலோகத்தை பொறுத்தவரை, தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தவரை உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அதிசயம். வேதாகம் அதைத்தான் சொல்லுது. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்க என்ன பண்ணீங்க? உண்டாக்கப்பட்டீர்கள். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் தான் அதிசயமாய் மாறுகிறார். கையை தட்டி சொல்லுவோமா? நாங்க தான் அதிசயம், எங்க பிள்ளைகள் தான் அதிசயம், எங்க குடும்பம் தான் அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிசயமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிசயமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதிசயம் வேற எங்கேயும் போய் தேடாதீங்க. நீங்களும் உட்கார்ந்திருக்கிற நாமும் தான் ஆண்டவருடைய பார்வையில அதிசயங்களாய் இருக்கிறோம். வீட்டில் போய் நன்றாய் சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையில நான் தான் அதிசயம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வதை பாக்கிய, அவரில் நிலைத்து இருப்பதை சாக்கிய. அவரை தெய்வமாய் கொள்வதை பாக்கிய, அவரில் நிலைத்து இருப்பதை சாக்கியம். அப்படின்னு சொல்லி நம்முடைய அருமை தாயார் டைலட்டமா பாடினாங்க. இன்னைக்கு வேதாகமம் சொல்லுகிற நமது அவதாரம் தான் ஆண்டவருக்கு அதிசயம். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிசய வார்த்தையை வாசியுங்கள். பழைய ஏற்பாட்டுல மீகா புத்தகத்துல 7வது அதிகாரத்துல 15 சத்தமாய் வாசியுங்கள். மீகா 7:15 அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேற எதுவும் யோசிக்காதீங்க. இந்த மாதம் அதிசய மாதமாகவே மாறப்போகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னை. அப்ப இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சாதாரண காரியமா?
நிச்சயமாக ஆண்டவருடைய வசனம் வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தையில ஒரு எழுத்தோ ஒரு உருப்பு கூட என்ன செய்யாதா, மாறாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்க அதிசயத்தை பார்த்திருந்தாலும் அதை விட அடுத்தபடி, அதை விட உயர்ந்த, அதை விட கம்பேரபிள் அதிசயங்களை பார்க்கும்படி செய்வாராக. இந்த மாதத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க எல்லாரும் இந்த மாதத்துல அதிசயங்களை பார்க்கிறவர்களாய் மாறப்போகிறோம். நாங்களும் அதிசயங்களாகவே மாறப்போகிறோம். விசுவாசம் உள்ளவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதத்துல அதிசயங்களை பார்க்க போகிறோம். நாங்களும் அதிசயங்களாகவே மாறப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லி, அதே போல உன்னை என்ன செய்ய போகிறேன், அதிசயங்களை காண செய்ய போகிறேன். நீங்க வேதாகத்துல நல்லா பார்த்தீங்கன்னா அதிசயம் என்று சில வார்த்தைகள் வரும், அற்புதங்கள் என்று சில வார்த்தைகள் வரும். There is a vast difference between marvelous and miracle. What Bible says, அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் சில வித்தியாசங்களை சொல்கிறார்கள். அதை இப்போ நம்மளது பிரசங்க பகுதி அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை வீட்டில் போய் நன்றாய் வாசித்து புரிந்து நல்ல தெளிவடைந்துட்டீங்கன்னா வருகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களும் நடக்கும், அற்புதங்களும் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் வித்தியாசத்தை வீட்டில் போய் நல்லா வாசிங்க. 300 நாட்கள் அதை தியானிப்போம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது, நம்மை ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அதிசயம் வேணுமா, அற்புதம் வேணுமா? கேளுங்க பார்ப்போம். சத்தமா கேளுங்களேன். உங்களுக்கு அதிரசம் கிடையாது, அப்படி போயிடாதீங்க. அதிசயம் வேணுமா, அற்புதம் வேணுமா? நீங்களே பதிலை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன வேணாலும் பரவாயில்ல. இந்த மாதம் அதிசயங்கள் செய்கிற மாதமாய் மாறுவதாக. அலையில சொல்லுங்க. அற்புதம் நடக்கட்டும், வேண்டாம் சொல்லல. வேதகம் நம்ம தியானிக்கிற வார்த்தையின்படியாக அதிசயங்கள் காண்கிற, அதிசயமாகவே நாங்கள் மாறுகிற மாதமாக பிப்ரவரி மாதம் 2026 நமக்கு கொடுக்கப்படுவதாக. வாசியுங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், யோர்தானை பிரிச்சதுதான் அதிசயம், செங்கடலை பிரிச்சதுதான் அதிசயம், இது எரிகோ விழுந்ததுதான் அதிசயம். ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் எத்தனையோ அற்புதங்களை எழுதி வைத்தார், அவைகள் தான் அதிசயம்னா, அதையும் தாண்டி நம்முடைய வாழ்நாளிலே அநேக அதிசயங்களை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் எங்கே இருக்கா? வாசியுங்கள். சங்கீதம் 119:18. சத்தமாய் வாசியுங்கள் தயவு செய்து. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. வேதத்தை எல்லாரும் வாசிக்க முடியும், எல்லாரும் தியானிக்க முடியும். ஆனால் யாருக்கு அருளப்பட்டதோ, யாரை ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரோ, யார் மேல் அப்படி கிருபை இருக்கிறதோ, அவர்கள்தான் எதை பார்க்க முடியுமா? வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் தலையில கையை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, இது பிப்ரவரி மாதத்துல, ஆண்டவரே, இது 28 நாட்கள் உள்ள பிப்ரவரி மாதத்துல உம்முடைய அதிசயங்களை, எங்களுக்காக சொல்லப்பட்ட வேதத்தின் அதிசயங்களை, இல்லது நாங்களே அதிசயமாய் உள்ளது என்ன என்பதை காணும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். வாசியுங்க. எதை அதிசயமாக ஆண்டவர் சொல்லுகிறார்? எரேமியா 32:27. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று எரேமியாவில் அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார். நான் மாம்சமான யாவர் மேலும்
தேவன் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு அந்த மக்கள் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க தெரியுமா? அந்த வேத வசனம் எரேமியாவில் சொல்லப்பட்ட பகுதியில் உள்ள வாழ்ந்த மக்கள் நினைத்தார்கள், ஆசீர்வாதம் என்பது யாருக்கு தான் சொந்தம்? யாருக்கு தான் சொந்தம்? யாருக்குமா? என்னது? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொந்தம். அப்படிதானே பாஸ்டர்? ஆசீர்வாதம் என்பது எங்களுக்கு தான் சொந்தம். உடன்படிக்கை பெட்டி என்பது எங்களுக்கு தான் சொந்தம். பலிகள் என்பது எங்களுக்கு தான் சொந்தம். யெகோவா என்கிற நாமம் எங்களுக்கு தான் சொந்தம்னு அன்னைக்கு எரேமியா புத்தகத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் நினைச்சாங்க. ஆனா வேதாகமம் என்ன கேள்வி கேட்டது? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு. அன்னைக்கு அந்த வசனம் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்காரு. எனக்கும் அந்த மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எது அதிசயமா நம்முடைய இந்த நாட்களிலே 2026 இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாங்கிட்டு வந்த இந்த அவதாரத்துல எது அந்த வசனத்தை கம்பேர் பண்ணும்போது எது அதிசயமா? வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. சத்தமாய் வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொன்னார் ஆண்டவர்? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இஸ்ரவேல் மக்கள் நினைச்சாங்க, எங்களை தாண்டி ரட்சிப்பு என்ன செய்யாது, போகாது. எங்களை தாண்டி ஆசீர்வாதம் போகாது. எங்களை தாண்டி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்குமே போகாது நினைச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்னைக்கு உலகத்துல வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ அன்னைக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக சிலுவையில அடிக்கப்பட்டு அப்படி காயத்தின் தழும்புகளால் சுகமானது மிகப்பெரிய அதிசயமாய் மாறுகிறது. எல்லாராமேன்னு சொல்லுவோமா? நமக்காக கல்வாரி சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணாரா? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே எழுந்தார். எதற்காக? நம்ம எதெல்லாம் பிரச்சனை, வேதனை, கஷ்டம் இது மாறாதுன்னு சொல்றோமோ அவங்க எங்களை தாண்டி ரட்சிப்பு போகாதுன்னு சொன்னாங்களோ அந்த ரட்சிப்பு எப்படி வந்ததா? காயத்தின் தழும்புகளாலே நாம் சுகமானோம். ஆமென் சொல்லுவோமா? மிகப்பெரிய அதிசயம் ஐயா. என்னால செய்யக்கூட முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை இல்லை இல்லை. அடுத்ததாக வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19. அங்கே என்ன அதிசயத்தை ஒன்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய கிருபையை வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நம்மகிட்ட கேட்ட என்ன சொல்றோம்? எது அதிசயம்? அந்த பில்டிங்கை பாரு, இதை பாரு. உலகத்தில் விக்கிபீடியா போட்டிங்கன்னா அந்த நாட்டில் உள்ளது, இந்த நாட்டில் உள்ளது, அதைத்தான் அதிசயமாக சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வானாதி வானங்களும் கொள்ள முடியாத அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரா? எங்களுக்குள்ளே யெகோவா ரூவாவா கையை தட்டி சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் அல்ல, நம்ம எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எருசலேமில் அந்த ஆலயத்துக்கு எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தை இங்கேயும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை ஆச்சரியா! சாலமோன் கட்டின ஆலயத்தில் எந்த மகிமையை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே வார்த்தையை சொல்கிறார். அபிஷேகத்தால் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அதிசயம்! இவன் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா எதையா உலகத்தில் அதிசயம் எது சொல்லுங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? நாங்க தான் அதிசயம். வாயை திறந்து சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எங்களை ரட்சித்தார், அபிஷேகத்தால் அரைச்சார். நாங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. உலகத்துல வேற ஒரு அதிசயம் இல்லை. நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட என் குடும்பமும் தான் என்னது அதிசயம். அல்லேலூயா.
யாரு ஜெயிச்சா? உட்கார்ந்திருக்கிற நம்மை குறித்து தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, உட்கார்ந்திருக்கிற நம்மை குறித்து தான் வெளிப்படுத்துதல்ல ஆண்டவர் முன்னாலே எழுதி வச்சுட்டாரு. என்ன பண்ணாங்களாம்? யாரை ஜெயிச்சாங்களா? அவர் சாதாரணப்பட்ட ஆள்ல. அமெரிக்க இராணுவம் கிடையாது, ரஷ்யாவுடைய அந்த வல்லரசு இராணுவம் கிடையாது, இல்லது ஜெர்மனியுடைய இராணுவம் கிடையாது. அவர்கள் யாரை ஜெயித்தார்களா? சொல்லுங்க, யாரை ஜெயித்தார்களா? சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியாளுடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயிச்சாங்க? அமெரிக்காவே இந்த காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யுத்தத்துக்கு அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த வாஷிங்டன் என்கிற அந்த யுத்த கப்பல் எங்கே வந்திருக்குது? ஈரான் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்காவை ஜெயிப்பது என்பது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ரஷ்யாக்கிட்ட போய் நிற்பது என்பது நினைச்சு பார்க்க இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனால் வெளிப்படுத்துதல்ல அன்கம்பேரபிள். நம்முடைய சிந்தனா சக்திக்கு உட்படவே படாத சாத்தானை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜெயித்திருக்கிறோம். எப்படி ஜெயிச்சோமா? ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்தினால. யாரை ஜெயித்தோம்? பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல அல்ல, இல்லது விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்ல அல்ல, இல்லது எலெக்ஷன்ல அல்ல. சாத்தானை நம்ம ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது எப்படி நடக்குமா? ஆண்டவர் சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணணுமா? சாத்தானை ஜெயித்தோம். ஏன்னா சாத்தானுக்கு வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அவனுக்கு நம்ம பார்த்தா அதிசயமாய் தெரிகிறது. என்னைக்காவது வாசித்து பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஒரு கட்டடமோ ஒரு பில்டிங்கோ ஒரு நாட்டினுடைய அமைப்போ நமக்கு அதிசயமாய் தெரியும். ஆனால் சாத்தானுக்கு இவைகளெல்லாம் அதிசயமாக தெரியாது. எத்தனை பேர் இருந்தால் கூட தெரியாது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், உத்தமமும் உண்மையுமாய் வாழுகிற பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும்? அதிசயமாய் தெரியும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா யோபுடைய புத்தகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் நார்மலாக இருக்கிறாங்க. ஆனால் சாத்தானுக்கு யாரை பார்த்தாலும் அதிசயமாக தெரிஞ்சது? யோபு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. ஆண்டவர் தம்பாட்ட வேலையை பார்த்து இவன் போய் கூட நின்றுக்கிட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே, யோபை நீங்க நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, எப்படி போட்டு கொடுத்தான் பாருங்க. சும்மாவா அவங்களை சொல்றான், சும்மாவா அவங்களை தோத்திரம் பண்றான், அவங்களை சுத்தி வேலி அடைக்கவில்லையா? அப்போ இந்த உலகம் உங்களை பார்த்து அதிசயிக்கப்படாட்ட கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவருடைய வல்லமையினால இருந்தா, சாத்தானுக்கு உங்களை பார்த்தா எப்படி தெரியும்? வித்தியாசமான பிறவியாத்தி. எல்லாரும் எப்படியோ இருக்கிறாங்களே, எல்லாரும் எப்படியோ இருக்கிறாங்களே. இந்த கூட்டம் தானே ஐயா ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கே ஆரம்பிச்சிருது. தோத்திரம், ஜபம்னு விசுவாச அறிக்கை பண்றாங்க. ஆனால் என்ன நடந்தது? யோபுடைய கடைசி 42வது அதிகாரத்தில் அதே யோபு என்ன சொல்றார்? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றோ தடைபடாது. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். எங்கெல்லாம் வேதாகமம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் யோபுடைய ஆசீர்வாதங்களும் பிரசங்கிக்கப்படுகிறது. கையை தட்டி சொல்லுங்க, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை அதிசயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களுக்கு என்ன பார்க்க இல்லை. நீங்கள் அறியாத ஒரு காரியம் உங்களை தாண்டி நடக்குது. நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருந்தால், ஆண்டவரோடு பிரியமாய் இருந்தால், யாருடைய கண்களுக்கோ நீங்கள் எப்படி தெரியுறீங்க? அதிசயமாய் தெரியுகிறது. அது ஒரு ஆசீர்வாதத்துக்கான காரியமாய் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய விசுவாச வார்த்தை, உங்களுடைய விசுவாச வார்த்தை, ஆண்டவர் மேல உள்ள விசுவாச வார்த்தை
நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்கள் இன்றைக்கே உங்களுக்கு நடக்க வைக்கும். இந்த மாதத்தில் நடப்பதாக இயேசுவை நாமத்தினால ஆண்டவர் அந்த முற்றுக்கதையை பார்த்து அதிசயப்படுகிறார், ஷாக்காய் நிற்கிறாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. சுகம் கிடைத்தது. ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை அதிசயமாய் பார்ப்பாராக.